அவ்வளோதான். கெட் அன்ரெடி வித் மீ இன்னைக்கு. பா எப்படி இருக்கு தெரியுமா? ஏம்மா அந்த பொம்பளை விஷம் போடுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இது மேக்கப் ரிமூவர் எடுத்துக்கலாம். லோக்கல் கடையில் வாங்கினேன், ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லன்னு சொல்லலாமே. நான் அங்கே தான் வந்து வாங்கினேன். க்யூட். இது யாருக்காவது இதெல்லாம் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே டப் கூட பண்ணுவேன் இந்த சவுண்டுக்கெலாம், குளக்கெல்லாம் பண்ணு. இட் இஸ் ஸோ க்யூட். ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வி ஹேவ் டு யூஸ். ஐ திங்க் இட் இஸ் ஆயில் பேஸ்டு மேக்கப் ரிமூவர்னு நினைக்கிறேன். ஒரு காட்டன் பேட் எடுத்திருக்கேன், அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன் மூஞ்சில். நான் போட்ட கலர் கரெக்டரு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் இருக்கும். மேக்கப்போட இதுவே அதுதான். கொஞ்சம் இல்லை என்ன மாதிரி எரும மாட்டு ஸ்கின்னுனா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்குலாம் வந்து இந்த மாதிரி நான் மேக்கப் ரிமூவர் போட்டு ரிமூவ் பண்ணாமல் தூங்கி எழுந்தால் கூட மறுநாள் பிம்பிள் வராது, அந்த மாதிரி ஒரு ஸ்கின். அதனால் நான் கொஞ்சம் ஜாலியாகவே இருப்பேன். சம்டைம்ஸ் எனக்கு பிடிக்கலன்னா இதெல்லாம் எடுக்க மாட்டேன், நான் போய் படுத்து தூங்கிடுவேன். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிரேக் அவுட்ஸ் வரும்னா டெஃபினட்டாக யூ ஹேவ் டு ஹேவ் அ மேக்கப் ரிமூவர். தோ செகண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். இதுக்கு மேலே சொன்னா என்னோடய ஸ்கின் வந்துடும்னு நினைக்கிறேன். ஒரு கொண்டே போட்டால் தான் நம்ம பெண்ணாகவே உணர முடியும். எனக்கு இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுற மூடும் இல்லை. ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி டோன்ட் ஹேட் மீ. அவங்கவுங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. எனக்கு இப்போதைக்கு மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா என்னோடய ஸ்கின் வெடிச்சிடும். வெடிக்குமான்னு கேட்டால் ஆமாம், உண்மையிலேயே வெடிக்கும். அதனால் நான் இவ்வளோ அழகாக ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போல்லாம் வெடிக்கிறது, விரிசல் விடுறதில்ல. அதுக்கெல்லாம் ரீசன் வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். ஒரு 2 நாள் நான் என்னோடய ரொட்டீனை விட்டால் கூட என் ஸ்கின் தாங்கும். விட்டு வச்சுக்கலாமா? விட்டு வச்சுக்கலாம். கெட் அன்ரெடி வித் மீ. உங்ககிட்ட என்ன க்ரீம் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா யூஸ் பண்ண வேண்டாம்.